Hello everyone. So, இதுல எது cover பண்ண போறோம்னா we're going to cover about fundamental, how to check news, which news to avoid and what to do. எந்த நியூஸ் இம்பார்ட்டன்ட், எந்த நியூஸ் இம்பார்ட்டன்ட் இல்ல, எப்படி நியூஸ் ட்ரேட் பண்றதுல, எப்படி நியூஸ் பாக்குறது, அதெல்லாம் நம்ம இதுல கவர் பண்ண போறோம். ஓகே, இது வந்து கொஞ்சம் நீங்க படிக்க வேண்டியது இருக்கு. லைக் படிக்க வேண்டியதுன்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி போங்க. ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி போயிட்டோன்னா நீங்க இதுல என்ன பண்ணணும்னா you need to change your time. Make sure the time is Kuala or wherever you are. நீங்க இருக்கிறது செட்டிங்ஸ் பாத்துங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவோம்னா ஃபில்டர் போயிட்டு இந்த ஆரஞ்சும் எல்லாமே இது வந்து ரேட் இம்பாக்ட். சோப்புனா ஹை இம்பாக்ட் நியூஸ், இது வந்து மீடியம் இம்பாக்ட், இது வந்து லோ இம்பாக்ட், இது வந்து ஹாலிடே. ஓகே, ஏன் ஹாலிடே வேணும்னா இந்த கரன்சி எல்லாமே டிக் பண்ணிக்கங்க. அப்புறம் அப்ளை ஃபில்டர். ஸோ இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ரேட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். இது நாளைக்கு ஃப்ரைடே. நாளைக்கு பாருங்க பேங்க் ஹாலிடே, ஏயுடி எல்லாமே பேங்க் ஹாலிடே. ஏன்னா குட் ஃப்ரைடேனால இங்கேயும் போட்டிருப்போம் எதுக்கு ரீசன் why they are giving holiday tomorrow. ஸோ குட் ஃப்ரைடேனால லீவு. ஸோ குட் ஃப்ரைடே லீவுனால நாளைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ நீங்க ட்ரேட் பண்ணனாலும் பிரச்சனை இல்லை நாளைக்கு, which is 18 April 2025. ஸோ you just can take a break. ஏன்னா மார்க்கெட் ஸ்லோவா இருக்கும். யூ டோன்ட் வாண்ட் வெயிட் வெரி லாங் ஆன் யுவர் ட்ரேட்ஸ்லாம். நீங்க ட்ரேட் எடுத்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க Thursday இருக்கிற ட்ரேட் ஜஸ்ட் அடிக்கி. இன்னைக்கு என்ன நியூஸ் இருக்கு பாத்தீங்கன்னா 8:15 வந்து we have a news on main refinancing rateன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூஸ் நீங்க பார்க்கணும்ல. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இருக்கு 8:30. ஸோ இந்த நியூஸ் நீங்க இப்படி தட்டுனீங்கன்னா ஒரு நியூஸையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார்ஸ் எங்க இருந்து வந்துருக்குன்னு. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்னா எத்தனை பேருக்கு வேலை இருக்கு, வேலை இல்லை, அதை பத்தி அவங்க பேசுவாங்க. ஸோ இங்க தட்டி நீங்க ஒன்னொன்னா இதெல்லாம் படிக்கலாம். அப்புறம் லேட்டஸ்ட் ரிலீஸ் வேணும்னா இதுதான் இந்த நியூஸ் ரிலீஸ். உங்களுக்கு என்னென்ன வேணும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த வெப்சைட் சார்ஸோட உங்களுக்கு கொடுக்குது என்ன ரீசனுக்காக. So the number of individuals who filed for unemployment insurance for the first time during the past week. யூஎஸ்ல வந்து உங்களுக்கு வேலை இல்லைன்னா போயிட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் செய்வாங்க. அது வேலை இல்லாத பெனிஃபிட். ஸோ அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அடுத்தடுத்த வாரம் பாத்தீங்கன்னா மண்டேயும் பேங்க் ஹாலிடே. மண்டே வந்து ஈஸ்டர் மண்டேனால மண்டேயும் லீவு. ஸோ இந்த ஃப்ரைடே அண்ட் மண்டே ஹாலிடேனால மேமா இஸ் கோட் பி a very slow startல. அண்ட் டியூஸ்டே ஒன்றும் இல்லை, வெனஸ்டே அகைன் we got news ready. ஸோ ஏன் நான் அந்த ரேட் நியூஸ் வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன்னா, ஏன்னா லெட்ஸ் சே நான் போயிட்டு உங்களுக்கு ஆரஞ்சையும் எல்லோவே வைக்கிற வச்சுக்கோங்க. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஒரு நாள் இவ்வளவு நியூஸ் பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா ட்ரேட் பண்ணவே முடியாது. நியூஸ் எவ்ரி டைம். காலைல 6:30 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10:30 மணி வரைக்கும் இருக்கு நியூஸ். ஸோ நீங்க என்ன பண்ணோம், ஜஸ்ட் யூஸ் தி ஃபில்டர் hello at this and then all high impact low impact, some news don't even give any impacts la. So இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கரன்சி நியூஸ் இஃபெக்ட் ஆயிருக்குன்னா ஈரோ. ஸோ இந்த ஈரோ இஃபெக்ட் ஆனா நம்மளுக்கு ஈரோ யூஎஸ்டி ஒட்டி தான் இஃபெக்ட் ஆகும். ஆனால் யூஎஸ்டி இஃபெக்ட் ஆனா whatever pair related to USD will get affected. லைக் இங்க இருக்கிற மாதிரி நீங்க ட்ரேட் பண்ற எல்லாமே பாருங்க யூஎஸ்டி இருக்கு. யூஎஸ்டி. ஸோ யூஎஸ்டி நீங்க எந்த பேர் ட்ரேட் பண்ணாலும் யூஎஸ்டில அது இஃபெக்ட் ஆகும். அதுதான் யூஎஸ்டியோட, பிகாஸ் யூ ஆர் ட்ரேடிங் டூ பேர்ஸ் as what I said. மொதல் ஒரு பேர் ட்ரேட் யூஎஸ்டி, பின்னாடி யூஎஸ்டி இருந்துச்சுன்னா அதுதான் நீங்க ட்ரேட் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு யூஎஸ்டியும் தெரியணும். ஸோ இதுல நம்ம என்னென்ன கவர் பண்றோம், டைம் கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா டேட்டு, ஸ்ட்ரக்சர், அப்புறம் இது என்ன நியூஸ் கொடுக்குது, இது எந்த நாடோட கரன்சியோட நியூஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா, கரன்சி எந்த நாடோட கரன்சி, இது என்ன நியூஸ், இது என்ன ரேட், இதுதான் அந்த டேட்டா. இப்ப வாரில் பாருங்க 9:30 அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்திருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் வந்திருக்கு. ஸோ 4.1 ஆக்சுவல், ஃபோர்காஸ்ட், ப்ரீவியஸ். ஸோ ஃபோர்காஸ்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருவாங்க எப்போதுமே. ஸோ when you have a forecast, நீங்க ஃபோர்காஸ்ட் படி பார்க்கலாம். ஃபோர்காஸ்ட் 30,000, ஆக்சுவல் 50,000, 25,000. ஸோ இந்த நியூஸ் வந்து வந்திருக்கும் போது 9:30 AM. ஸோ இப்போ நான் AUD USD போறேன், காலையில 9:30 செஷன் போடுவோம், ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ 9:30 will be around here. ஸோ பாத்தீங்களா இந்த நியூஸ் தான், இதான் 9:30 கேண்டில், இந்த பச்சை கேண்டில். ஓகே, இதான் அந்த நியூஸ் கேண்டில். இந்த நியூஸ் அப்போ மார்க்கெட் அவ்வளோ மூவ் ஆகல, ஜஸ்ட் பிகம் ஒரு ஸ்பைக் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் பேக் டு நார்மல் ரெடிலாம் கண்டினியூ ஆன் இன் டைரக்ஷன். ஸோ எந்த நியூஸ் இப்போ நீங்க ரேட் பண்ணலாம். ஓகே, பிஃபோர் ஐ கோ டு தட்ல எந்த நியூஸ் ட்ரேட் பண்ணணும், எந்த நியூஸ் அவாய்ட் பண்ண முன்னாடி எங்க நியூஸ் பார்க்கலாம்னா முதல் ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி பார்த்தோம். இங்க உங்களுக்கு எந்த நியூஸ் இருக்கு, எந்த டேட் இருக்கு, இதெல்லாம் கொடுத்தாச்சு. ஓகேயா, இது கவர். இது உங்களுக்கு டேட்டா வேணும்னா யூ நீட் டு பிரஸ் தேல சார்ஸ்ல போயிட்டு காட்டிட்டு தென் யூ see the date. லெட்ஸ் சே நீங்க பேக் டேட் எதுவும் போறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் பழைய நாள் போகணும்னா யூ ஜஸ்ட் பிரஸ் on the time. லெட்ஸ் சே உங்களுக்கு 2000 பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் சொன்னல நிறைய பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இங்க ஏதாச்சும் ஒரு ஸ்பைக் வந்திருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல. 10 ஏப்ரல் நான் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ ஜஸ்ட் கோ ஹியர், யூ ஜஸ்ட் பிரஸ் 10 ஏப்ரல் then you press apply changes or March. ஓகே, 10 ஏப்ரல் மூவி தட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்துடும்ல. ஸோ 10 ஏப்ரல் வந்து FOMC மீட்டிங் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இப்படி ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். லெட்ஸ் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு அந்த டே, வெரி பிக் கேண்டில் இருக்கு. லெட்ஸ் லாஸ்ட் இயர் November 10 ஆன் த ஹோல் வீக்
இப்படி ஹோல் வீக் பார்க்க போறீங்கன்னா தென் யூ ஜஸ்ட் அப்ளை சேஞ்ச்லாம். இந்த வீக்ல உங்களுக்கு நிறைய லாசஸ் இருந்திருக்கு பேக் டெஸ்ட் பண்ணும்போதுன்னா நீங்க இந்த மாதிரி நியூஸ் பாத்துக்கணும். நியூஸ் உங்களை எஃபெக்ட் பண்ணிருக்கா இல்லையான்னு, வாட் ஆர் த நியூஸ் அண்ட் ஹவ் இட் காட் எஃபெக்டட் யுவர் ட்ரேட்லாம் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணும்போது. ஸோ இப்படி பண்ணதான் உங்க பேக் டெஸ்ட் செய்யும்போது குவாலிட்டியா இருக்கும் அண்ட் இம்ப்ரூவைஸா இருக்கும். நீங்க பாட்டு சும்மா நியூஸ் பார்க்காம பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஜோக்கான ட்ரேட் செட்டப்பா தான் இருந்திருக்கும். பிகாஸ் ஆஃப் நியூஸ் இட் காட் கேரிட் அவேலா. பிகாஸ் டெக்னிக்கல் இருக்கு, ஃபண்டமெண்டல் இருக்கு. ஃபண்டமெண்டல் வரும்போது டெக்னிக்கல் மதிக்காது. ஏன் ஃபண்டமெண்டல் வரும்போது டெக்னிக்கல் மதிக்காதுன்னா அந்த டைம்ல அந்த நியூஸ் தான் கிங்கா இருக்கும். இப்ப லட்சே நான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் தெரிஞ்சு வச்சுக்குவோம், வேலை இல்லாத ஆளு யூஸ்வலி நான் 3% ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன். ஆனா திடீர்னு நான் 10% சொல்றேன். இப்போ 10% வேலை இல்லைன்னா உள்ள காசு வந்து கண்ட்ரிக்குள்ள இருக்காது. நிறைய பேர் ஸ்பெண்டிங் பவர் குறைஞ்சிரும். ஸோ டக்குனு என்ன ஆகும், கரன்சிக்கு இது பேட் ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட், கரன்சிக்கு பேட். ஏன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லையா. ஸோ வேலை கூட இருந்துச்சுன்னா கரன்சிக்கு குட். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு நியூஸ் வந்து இம்பாக்ட் பண்ணும். ஸோ இப்படிதான் நீங்க நியூஸ் புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து எஃப்எக்ஸ் த்ரீட். இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்ப்போம். எஃப்எக்ஸ்ல போயிட்டு எஃப்எக்ஸ் த்ரீட் தட்டுங்க, இப்படி வந்துடும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரேட்ஸ் அண்ட் சார்ட்ஸ், நியூஸ் அனாலிசிஸ் வந்து நியூஸ் வரும். நியூஸ் ஹீரோ யூஎஸ்டி தட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீரோ யூஎஸ்டில எல்லா நியூஸும் இங்க வந்துடும். உடனே லைஃப் அப்டேட் பண்ணாது. இப்போ யூனிவர்சிட்டி கிராஷ் ஆயிருக்குன்னா உடனே வராது, ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு தான் இங்க நியூஸே வரும். எதனால? அப்புறம் இங்க ஆத்தர் போட்டிருப்பாங்க பாருங்க, சாகா டூவான் போட்டிருக்காருல்ல, அப்புறம் எஃப்எக்ஸ் த்ரீட் இன்சைட் டீம். இந்த இதெல்லாம் போட்டிருக்கிறது வந்து அவங்க ஆத்தர் யார் எழுதியிருக்காங்க. ஸோ நீங்க இந்த நியூஸ் படிக்க உங்களுக்கு சில ஆத்தரோட டைப் ஆஃப் ரைட்டிங் தெரிஞ்சிடும், ஹவ் தே சே இட் தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் அந்த நியூஸ். இது வந்து எவ்ரி பேக் இங்க இருக்கும். லெட்ஸ் சே DXY போய் பாருங்களேன். இப்போ ட்ரம்ப் டேரிஃப் இருக்கனால யூ நோ வாட்ஸ் ஹேப்பன். So Paul rejects rescuer role and yes you can maintain a position around. So இதெல்லாம் போட்டிருப்பாங்களா. ஸோ இது போய் தட்டினீங்கன்னா யூ வில் ஹேவ் சம்திங் லைக் திஸ். இந்த எக்ஸ்பிளைன் வாட் இஸ் தேர். இது வந்து நார்மல். சில நேரத்தில் இந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வருதுல்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும்போது 12 பேங்க் ஒன்னாவே இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருப்பாங்க. அந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாசிட்டிவா நெகட்டிவா நீங்க அங்க பத்தி ஒரு அளவு ப்ரெடிக்ஷன் செய்யலாம். You need to check the news whether it's all 12 banks have given or that or not lah. நீங்க இது படிச்சிட்டே இருந்தா you will get used to it lah. இது வந்து நியூஸ் சைட். ஓகேயா. அப்புறம் அனாலிசிஸ் போயிட்டு let's say you want to see what people are talking about. let's say dollar index பார்ப்போம். ஸோ இதுதான் அனாலிசிஸ். இதோ இந்த நியூஸோட வந்துருச்சு பாத்தீங்களா, ஆக்சுவல் கான்சிக்வன்சஸ் ப்ரீவியஸ். இது அவங்க கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் அந்த இவெண்ட்ஸ் வந்துடும். ஸோ யூஎஸ்டிக்கு பிக் பிக்சர் bullish இருந்தா என்ன, bearish இருந்தா என்ன. ஸோ bullishனா monetary policy dynamic shower down strength dollar, anticipated slowdown for the US economy. bearishனா கீழே இறங்குதுன்னு அர்த்தம். அதாவது செல் கீழே இறங்குது, people are having less stress, அதான் bearish. bullishனா அது ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்னும் மேல போகுதுன்னு அர்த்தம். அதுதான் bullishல. ஸோ இதான் அந்த டிஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க இங்க பார்க்கலாம். What CPI means fats below bank USD expression, இதெல்லாம் ஒன்னு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து அனாலிசிஸோட. உங்களுக்கு எந்த பேங்க் லட்சம் நீங்க டாலர் இண்டெக்ஸ் பாக்குறீங்க, நீங்க GU ட்ரேட் பண்ண போறீங்கன்னா you can just look at GU, what people are saying lah. So GU great return in the red zone 0 mark ahead of ECB rate decision. So இங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்திருப்பாங்க. சில நேரத்துல டெக்னிக்கல் அனாலிசிஸாவே கொடுத்திருப்பாங்க. இந்த நியூஸ்ல போயிட்டு கிரேட் பிரிட்டன் யூனிவர்சிட்டி தந்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்பர்ஸ் வந்திருக்கும். ஓகே காட்டுறேன். Let's see. Okay. இதோ பாத்தீங்களா பிவோட் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு. ஸோ இது வந்து அவங்களோட அனாலிசிஸ்ல வாட் ஆர் they thinking. Technical outlook. After climbing price of the hit year to the date, CU trade repeated summer 1.3 MI close. ஸோ இது வந்து பேசிக்கா தான் போட்டிருக்காங்க. நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பட் என்ன சம்டைம்ஸ் இவங்க டீட்டெயில் அவங்களுக்காக புரியுற மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்க வந்து சில நேரத்தில் யூ நீட் டு ஃபைண்ட் சம் வேர்ட்ஸ் விச் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்ல. ஏன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. பிகாஸ் தே ஆர் நாட் ஃப்ரம் மலேசியா, ரைட்? ஸோ தே யூஸ். அப்புறம் கிரிப்டோ நியூஸும் இருக்கு. உங்களுக்கு கிரிப்டோ வேணும்னா கிரிப்டோ லேட்டஸ்ட் நியூஸ் இருக்கு, இது நீங்க பார்க்கலாம். XRP பத்தி போட்டிருக்காங்க. கிரிப்டோ மார்க்கெட் ரீசெட் ஆஃப்டர் ரிகவரி. ஸோ யூ பிரஸ் தட், யூ சி ஹூஸ் டாக்கிங். இன்னொன்று இது நீங்க படிக்க அந்த ஆத்தர் முக்கியம், யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு. ஸோ ஒன்ஸ் யூ நோ யூ ஹேவ் அ ஃபேவரட் ஆத்தர் வாட், ஸோ நீங்க அவரோட வண்டி நீங்க ஃபேவரட் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேயா. ரெண்டாவது நியூஸ் நீங்க எங்க பார்க்கலாம்னா ஆன் த பேர் இட்செல்ஃப். லெட்ஸ் சே கிரேட் யூனிவர்சிட்டியா. இப்போ இதெல்லாம் ஒன்றும் இல்லை தானே, பாருங்க கீழே தெரியுதா என்ன நியூஸ் வரப்போகுதுன்னு. பில்டிங் பெர்மிட்ஸ், ஹவுசிங் ஸ்டார்ட். இன்னைக்கு 8:30 மணிக்கு அழகா கீழே காட்டியிருக்கா. ஸோ இதுதான் அந்த நியூஸ் நம்ம காட்டுறது. நாளைக்கெல்லாம் நியூஸ் இல்லாதனால ஒண்ணுமே இல்லை. யூஸ்வலி 2-3 நாளைக்கு காட்டும் இருந்துச்சுன்னா. யூஎஸ்டி கேட் பாத்தீங்களா. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே கீழே நியூஸ் வந்துடும். ஓகே. ஸோ இப்படியும் நீங்க பாத்துக்கலாம். ஸோ நியூஸ் பார்த்துட்டீங்க, ட்ரேட்ல இருக்கீங்களா, பாத்தீங்களா ஒரு வெர்டிகல் லைன் இருக்கு, டப் 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 டப்னு. ஸோ இங்க ஒரு நியூஸ் இருக்கு.
ஸோ இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம்ல. வாட் ஆர் த திங்ஸ் யூ கமிங் அப். தோ இன்ஃபிளேஷன் ரேட் இருக்கு யூஎஸ், இதுக்கு ஜப்பானுக்கு 18 ஏப்ரல். இதை நீங்க பார்த்துட்டு இந்த லைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடணும் இங்க நியூஸ் இருக்கு. ஸோ அந்த நியூஸ் லைன்ல டபுள் கிளிக் பண்ணிட்டு ஐடியா செஷன் பிரேக்ஸ் போட்டுருக்காங்க. இதெல்லாம் காட்டும் உங்களுக்கு. ஈவன் பிரேக் ஈவன் உங்களுக்கு கலர் மாத்திக்கணுமா, கலர் மாத்திங்க. திக்கா பண்ணுமா, அப்படி திக்கா கூட போட்டுக்கலாம். ஸோ யூ நோ தட்ஸ் நியூஸ்லாம். இப்படி இருந்துச்சுன்னா நீங்க நியூஸ் போய் பார்க்க தேவையில்லை. இந்த சார்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்க வந்து ரேட் நியூஸ் சொல்லி தான் காட்டும். ஸோ நீங்க டபுள் கிளிக் பண்ணிட்டு திருப்பி செய்யறேன். டபுள் கிளிக் and then event breaks, then whatever color you want, and then thickness, then idea உங்களுக்கு எது வேணும்னா அப்புறம் நியூஸ் நோட்டிஃபிகேஷன் வச்சாலும் உங்களுக்கு நியூஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். yeah, and just press okay, then you'll have this la. so நீங்க ஓவர்லுக் பண்ண முடியாது. ஓகே, இப்போ எந்த நியூஸ் ட்ரேட் பண்ணலாம், எந்த நியூஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது, where to look and what to do. okay, I'm going to make this a quick one. FTM போய் தட்டுங்க. இது வந்து ஒரு சீட் லிக் மாதிரி சீட் லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. FTM போயிட்டு FAQல இங்க நியூஸ்னு தட்டுங்க. and then you find for news. connected news போட்டுருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுல அவனே கொடுத்துருக்கான் பாத்தீங்களா, ஃபெடரல் ஃபண்ட் ரேட், NFP, FOMC. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த நியூஸ் எல்லாமே தான் வந்து ரொம்ப ஹாய் வாலட்டிலிட்டி, ரொம்ப ஹாய் மூவ்மெண்ட் இருக்கும். சரி, எப்போ ட்ரேட் பண்ணலாம்னா இந்த நியூஸ் முடிஞ்சு இந்த பேட்ச் வந்து ஆஃப்டர் ஒரு half an hour or 15 minutes until the news volatility downல. நியூஸ் வாலட்டிலிட்டி டவுன்னா இந்த மாதிரி பச்சை பச்சையா போய்கிட்டு இருக்குல்ல, இது போயிட்டு ஒரு ரேட் கேண்டல் வருது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா டவுன் ஆகணும். ஸோ இந்த பச்சையே ஸ்லோ ஆயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா இன்னொரு கிரீன் கேண்டல் வந்துச்சு. ஸோ ஒன்ஸ் யூ த மார்க்கெட் ரியலி கூல் டவுன் அண்ட் இட் கம் அப் டு யோர் இப்படி ஒரு மூவிங் ஆவரேஜ் வச்சு காட்டுறேன். ஓகே, பாத்தீங்களா கரெக்டா நம்ம அது சோப் மூவிங் ஆவரேஜ் 200 கிட்ட திருப்பி ரிட்டர்ன் வரும்போது கூல் டவுன் ஆயிருக்கு. ஸோ இது யூ வாண்ட் டேக் டவுன் ஹியர் ஆர் யூ வாண்ட் லுக் ஃபார் சம்திங் எல்ஸ்லாம். ஸோ இதுதான் வந்து நான் கூல் டவுன் சொன்னது. இதோ பாத்தீங்களா கிரீன் இங்க இருக்கு. பாப்பா once touch our entry for the orange line, it come down again, then go up again. Then once the momentum down already la, then you take the trade. Don't look into the trade. பாத்தீங்களா tap down and then maybe you want to take that from there. நீங்க அந்த green போய்க்கிட்டே இருக்கும்போது ட்ரேட் எடுக்காதீங்க. that means news not yet come down la. So இந்த நியூஸ்லாம் you need to watch out la. ஈரோல என்னது, forex related, GP ல official bank rate, usually வந்து consumer price index, official bank rate, அப்புறம் unemployment claim, இதுதான் யூசுவலி எல்லா நாட்டுக்குமே இருக்கும். பாத்தீங்களா CHF வந்து பாலிசி ரேட்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அதே தான் எல்லாத்துக்கும் போட்டிருப்பாங்க. CPI, official bank rate, cash rate எல்லாம் வேற வேற பேர் பாய்ச்சிருக்காங்க. அது உண்மையிலேயே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். நம்ம பேங்க் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ் பண்ணது சொல்றோம்ல, அதே மாதிரி ஈரோட இன்ட்ரெஸ்ட் ரேட், அப்புறம் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், CPI. ஸோ ஷார்ட்டா சொல்லணும்னா CPI, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச், எத்தனை பேருக்கு வேலை இருக்கு வேலை இல்லை, இந்த 3 விஷயம் எல்லா கரன்சிக்கும் நீங்க பாத்துக்கணும். எந்தெந்த கரன்சி ட்ரேட் பண்றீங்க. நீங்க கோல்ட் ஒன்லி ட்ரேட் பண்றீங்கன்னா யூ நீட் டு லுக் இன்டு ஜஸ்ட் USD இருக்கீங்களா, ஃபெடரல் ஃபண்ட் ரேட், NFP, அப்புறம் FOMC, அப்புறம் CPI. ஓகே, சோ இதெல்லாம் பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா யூ அவாய்ட் யூ லூசிங் ட்ரேட். என்ன நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா யூ டோன்ட் வாண்ட் டேக் டூ மெனி லூசிங் ட்ரேட். சோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யூ நோ நியூஸ் கோனா பி வாலடைல். அப்ப ட்ரேட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வெயிட் until the news volatility reduce and then you take the trade. ஓகே, சோ இது வந்து இருக்கு. நியூஸ் ட்ரேட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு வேற மெத்தட்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். For now, try to focus on becoming a consistent and profitable trader first. So news tradingல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம், உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வராது. ஏன்னா நியூஸ் என்ன வரப்போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ ஒரு ஜட்ஜ் தான் பண்ணுவாங்க based on fundamental 50-50 தான். So for that we will avoid news for now, and in future maybe I'll try to cover on that. Okay, thank you. And let me know in the comment was this video useful or not. ஒரு லைக் போடுங்க and subscribe பண்ணுங்க என் சேனல் first time பார்க்குறீங்கன்னா.